கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் டே. இன்று குடும்பத் தலைவர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் ஃபீஸ்ட் டே. புனித சூசியப்பர், நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நபர்களை பற்றி சிந்திப்போம். ஆனால் இவரை குறித்து சிந்திப்பதற்கு என்ன இருக்கின்றது? மௌனமாக இருக்கின்ற ஒரு மனிதர், கடவுளுடைய சட்டங்களையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் நேரடியாக செயலாற்றுபவர், கடைபிடித்தவர். பல மனிதர்களாக நாம் மாற நாம் விரும்புகின்றோம். ஆனால் சூசியை போல ஒரு மனிதராக நாம் வாழ ஆசைப்படுகின்றோமா? சூசியப்பர் யார்? இவர் ஒரு அரசர் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? சூசியப்பர் ஒரு அரசர். சூசியப்பர் அரசரான்னு பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய பட்டியலை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பட்டியலில் ஆபிரகாமிலிருந்து தொடங்கியும் ஆதாமிலிருந்து தொடங்கி வருகின்ற பொழுது அனைவர்களுமே யாராக இருக்கின்றார்கள்? அரசர்களாக இருக்கின்றார்கள். இவரும் ஒரு அரசர்தான். எந்த நாட்டிற்கு அரசர்? எந்த போர் புரிந்தவர்? யாருக்கு நீதியையும் சட்டத்தையும் வழங்கி ஒரு நாட்டை நடத்தியவராக இருக்கின்றார் என்றால் இவர் குடும்பத்தின் அரசராக இருக்கின்றார். இவர் நேர்மையின் அரசராக இருக்கின்றார். கடவுளுடைய சட்டங்களை கீழ்ப்படிப்பவரின் அரசராக இருக்கின்றார். செயலாற்றுபவர்களாக இருக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து சூசியப்பரை பற்றி சிந்திக்கின்ற பொழுதும் இவருடைய திருவிழா என்பதும் நம்முடைய திருச்சபையில் 2 தினங்களில் நாம் கொண்டாடுகின்றோம். மார்ச் 19ஆம் தேதி ஆகிய இன்று புனித கன்னிமரியாவினுடைய கணவர் சூசியப்பர் என்ற ஒரு திருவிழாவையும், மே மாதம் 1ஆம் தேதி சூசியப்பரினுடைய திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். ஆக குடும்ப வாழ்க்கையும் பணி வாழ்க்கையும் குறித்து நாம் கொண்டாடுகின்ற பொழுது சூசியப்பரை முன்வைத்து கொண்டாடுகின்றோம். எனவே இவர் குடும்பங்களுக்கும் பணி வாழ்க்கைக்கும் ஒரு அரசராக இருக்கின்றார், முன் உதாரணமாக இருக்கின்றார். புனித சூசியப்பரை குறித்து நற்செய்தி என்ன சொல்கின்றது என்றால் இவர் ஒரு நேர்மையாளர் என்று கூறுகின்றது. எதனால் இவர் ஒரு நேர்மையாளர்? கன்னிமரியாவை ஏற்றுக்கொண்டதால் இவர் நேர்மையாளரா? எது இவருடைய நேர்மை எடுத்துரைக்கின்றது? குடும்ப வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் இன்று பல பிரச்சனைகள் இருக்கின்றது. கணவருக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள் இருக்கின்றது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கும் மற்றொரு குடும்பத்திற்கும், ஒரு வீட்டிற்கும் மற்றொரு வீட்டிற்கும், சகோதர சகோதரர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது சூசியப்பர் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். எந்த ஒரு பிரச்சனையும் இவருடைய வாழ்க்கையில் நாம் கண்டதாக இல்லை. ஏன்? இவர் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார். இந்த நேர்மை என்பது எதை குறித்து இவர் நேர்மை என்று சொல்கின்றோம்? சட்டத்தினால் இவர் நேர்மையாக இருக்கின்றாரா என்றால் கிடையாது. இரக்கத்தினால் இவர் ஒரு நேர்மையாக இருக்கின்றார். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி தெல்ல தெளிவாக சொல்கின்றது. கன்னிமரியாலை இவரோடு மனோ ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றார் தூய ஆவியால். இதை குறித்து இவர் கேட்கின்ற பொழுது அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் விலக்கிவிட வேண்டும் என்று சிந்திக்கின்றார். சட்டம் என்பது என்ன சொல்கின்றது? ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றிருந்தார், அது விபச்சாரத்தை குறிக்கின்றது. விபச்சாரத்தால் ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. இதுதான் சட்டம் சொல்கின்றது. ஆனால் சூசியப்பர் என்ன செய்கின்றார்? இந்த பெண்ணின் மீது இரக்கம் கொள்கின்றார். இவர் செய்தது தவறா? இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டாரா என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நானும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நாம் பிடிக்கின்றோம். சட்டம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்றால் என்ன சொல்கின்றது? விலக்கிவிட சொல்கின்றது. மனவிலக்கு கொடுத்து ஒரு கணவரையும் மனைவியையும் பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்கின்றது. இந்த சட்டம் என்பது எப்படி ஒரு நீதியாக மாறும்? ஒருவருடைய வாழ்வை அழிப்பது எவ்வாறு நீதியாக மாறும்? ஆனால் நாம் உடனடியாக நான் நேர்மையாக இருக்க வேண்டும், உடனடியாக சட்டத்தின் பொருட்டு நம்முடைய குடும்பத்தை நாம் பிரித்து கொள்கின்றோம். இவைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்களுக்கு இட்டு செல்கின்றது. ஆனால் சூசியப்பர் அவற்றை செய்தாரா என்றால் கிடையாது. நேர்மையாளர் என்கின்ற பொழுது இவர் இறைவனுடைய சட்டத்தை மேற்கொள்கின்றார். வாழ்க்கையில் நாம் பாவம் செய்கின்ற பொழுதோ தவறு செய்கின்ற பொழுதோ எந்த சட்டத்தை பின்பற்றுகின்றார்? இரக்கத்தின் சட்டத்தை பின்பற்றுகின்றார். எனவே சூசியப்பர்
கடவுளுடைய மனிதராக இவ்வாறு தான் இருக்கின்றார். இரக்கத்தை மீது கையாளுகின்ற பொழுது இவர் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார். சூசேப்பருடைய வாழ்க்கையில் இன்னொரு பண்பை சிந்திக்கின்ற பொழுது மௌனத்தின் ஒரு அரசராக இருக்கின்றார். இவர் எந்த ஒரு இடத்திலும் பேசியதாக நற்செய்தி நமக்கு கூறவில்லை. இவருடைய வாழ்க்கையில் அவர் சிந்தித்ததையெல்லாம் அவர் செய்தாரா என்றால் கிடையாது. அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவுடன் கடவுள் என்ன சொல்கின்றார்? அவருடைய கனவில் தோன்றி அன்னை மரியாளை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல் என்று சொல்கின்றார். உடனடியாக எகிப்திற்கு ஓடி செல்கின்றார். அங்கிருந்து யூதேயாவுக்கு செல் என்று சொல்கின்றார். யூதேயாவுக்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து நாசரேத்துக்கு ஓடி போகின்றார். நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு ஓடி போகின்றார். ஆக தம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் தாம் செயலாற்றுகின்றாரா, தாம் சிந்தித்து செய்கின்றாரா என்றால் கிடையாது. கடவுள் எதை சொல்கின்றாரோ அவற்றை உடனடியாக கீழ்ப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பணி வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து எதையெல்லாம் நம்மால் செயலாற்ற முடியவில்லை என்கின்ற பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்? நம்முடைய சொற்களால் பிறரை காயப்படுத்துகின்றோம். நம்முடைய சொற்களால் பல துன்பங்களை கொண்டு வருகின்றோம். நம்முடைய சொற்களால் பல பிரச்சனைகளை நாம் கொண்டு வருகின்றோம். ஆனால் புனித சூசேப்பர் அவர்கள் மௌனம் சாதிக்கின்றார். மௌனத்தின் மூலமாக எது நேர்மை, எது உண்மை, எதை கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாக சிந்திக்கின்ற மனிதராக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் மௌனம் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு குழந்தையாக பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தை மௌனமாக இருந்தால் அது குறைபாடு என்று கூறுகின்றோம். அதே மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பேசுகின்ற பொழுதும் அதுவும் ஒரு குறைபாடாக மாறுகின்றது. அதுவே ஒரு மனிதனுக்கு பல துன்பங்களை கொண்டு வருகின்றது. குழந்தையாக இருக்கின்ற பொழுது நாம் பேச கற்றுக்கொள்கின்றோம். என்ன பேச வேண்டும், இப்பொழுது பேச வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு ஒரு மனிதராக மாறுகின்ற பொழுது நம்முடைய சொற்கள், நம்முடைய பேச்சுக்கள் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதாக இருக்கக்கூடாது, கெடுத்துக்கொள்வதாக இருக்கக்கூடாது. எனவே இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய சொற்களும் நம்முடைய பேச்சுக்களும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வாழ்வை கொடுப்பதாக, வாழ்வை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சுகளாக இருக்கின்றதா, அல்லது பிறருடைய மனங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு பேச்சுகளாக இருக்கின்றதா, சொற்களாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சுசையை போல ஒரு மௌனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்வோம். சுசையரை போல ஒரு செயலாற்றக்கூடிய திறன் என்பது நமக்கு தேவை. ஏனென்றால் இவர் தம்முடைய வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக சிந்திக்கக்கூடிய மனிதராக இருக்கின்றார். எருசலேமுக்கு செல்கின்றார். அன்னை மரியாளை கூட்டிக் கொள்கின்ற பொழுது அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை. உடனடியாக இடமில்லை என்றால் என்ன, எந்த இடம் கிடைத்தால் என்ன என்று உடனடியாக ஒரு முடிவை எடுக்கின்றார். மாட்டுக்கூட்டிலுக்கு செல்கின்றார். இவரை போல ஒரு செயலாற்று திறனை நமக்கு தேவை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இவர் ஒரு ஊருக்கு செல்கின்ற பொழுது உடனடியாக அங்கு ஒரு வேலையை கண்டுபிடிக்கின்றார். குடும்பத்தை அவர் நல்ல முறையில் கொண்டு வருகின்றார். இன்றைய நாளில் சூசையப்பரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இவர் ஒரு அரசனாக இருக்கின்றார். அமைதியின் அரசராக, நேர்மையின் அரசராக. இன்றைய வாழ்க்கையில் நாம் இவரை குறித்து சிந்திக்கின்ற பொழுது இவருடைய பண்புகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு 2 தான் மனநிறைவை கொடுப்பதாக இருக்கின்றது. ஒன்று குடும்பம், இன்னொன்று பணி வாழ்க்கை. இந்த 2 தினத்திலும் ஏதேனும் ஒன்று குறைபட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவு என்பதே இல்லாமல் இருக்கின்றது. இந்த 2 தளங்களிலும் நிறைவை கொண்டவராக புனித சூசையப்பர் இருக்கின்ற பொழுது அவரிடம் வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிறைவை அவரை போல பெற்றுக்கொள்ள இறைவனுடைய சட்டங்களையும் இறைவனுடைய திட்டங்களையும் கீழ்ப்படுகின்ற மனிதர்களாக வாழ இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.